பிரைஸ் அல்லாஹ். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இந்த நாட்களில் கடந்த 2 நாட்களாய் நாம் தொடர்ந்து குணசாலியை குறித்து பார்த்து வருகிறோம். அதற்கான தலையங்க வாக்கியத்தை இப்பொழுது வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகள் 12:4. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கு பார்க்கிறோம், குணசாலி என்கிறதான ஒரு நாமத்தை பார்க்கிறோம். இந்த குணசாலி என்ற பெயரிலே முதலாக மனைவி என்கிற குணசாலியை குறித்து நாம் பார்த்தோம். அந்த மனைவி என்கிற குணசாலியிலே நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே இருக்கிறதான 5 விதமான மனைவிகளை குறித்து பார்த்தோம். ஒன்று, தீர்க்கதரிசியாய்ந்த லபிதோத்தின் மனைவியாகி தெபோரா. 2வது, சிசராவை கொன்ற ஏபேரின் மனைவியாகிய யாகே. 3வதாக, மகனை பராக்கிரமசாலியாக வளர்த்த கீலேயாத்தின் மனைவி. 4வது, கர்த்தருடைய தூதனை நேரில் கண்ட மனோவாவின் மனைவி. 5வது, சிம்சோனின் இருதயத்தை வலிவி போக செய்த பெண்சாதி என்கிறதான மனைவி. இந்த குணசாலியில் இந்த மனைவி என்கிற குணசாலியை குறித்து இந்த 5 மனைவிகளை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். 2வதாக, நேற்றைய தினத்துல கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக யாக்கோபு என்னும் குணசாலியை குறித்து பார்த்தோம். இந்த யாக்கோபு என்னும் குணசாலியை குறித்து தேவ செய்தியின் முதல் பகுதியிலே, ஒன்று, அவன் தேவனை தரிசிக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தான். 2வது, தேவனே வந்து யாக்கோபிடத்தில் பேசக்கூடிய அளவுக்கு அவன் குணசாலியா இருந்தான். 3வது, இந்த குணசாலியாகிய யாக்கோபின் வாழ்க்கையில ஒரு ஏணி வைக்கப்பட்டு இருந்தது என்று சொல்லி அந்த ஏணியை குறித்த முழு ஆழ அர்த்தமான ஓசத்திர விளக்கங்களையும் நிறைய தாற்பயங்களையும் அதனுடைய காரணங்களையும் ஏணியை குறித்து கற்றுக்கொண்டோம். இப்படி ஆண்டவருடைய கிருபையினால் இந்த குணசாலி என்ற பெயரிலே ஓசத்திரம் தேவன் நம்மோடு பேசி வருகிறதற்காக தேவனை துதிக்கிறேன். நேற்றைய தினத்துல யாக்கோபு என்கிற குணசாலியை குறித்து தேவ செய்தி கொடுத்து முடிக்கும் போது, கர்த்தருக்கு சித்தமானால் தேவனுடைய வருகை தாமதித்தால் இதை யாக்கோபு என்னும் குணசாலியை குறித்து மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம் என்று சொல்லி தொடர் செய்தியாக அது முடித்து வைக்கப்பட்டது. அந்த தேவ வார்த்தையின்படி இந்த யாக்கோபு என்கிற குணசாலியை குறித்து இன்றைக்கு மீண்டும் இன்னொரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு குணசாலி என்பதற்கு பலதரப்பட்ட அடையாளங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு வித்தியாசமான அடையாளத்தை உங்களுக்கு நான் வேதத்திலிருந்து காண்பிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆதியாகமம் 25:29. கர்த்தர் நல்லவர். வாசிக்கிறேன். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டு இருந்தான். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். இந்த யாக்கோபு குணசாலி என்பதிலே 2வது ஒரு கிரியையை பார்க்கிறோம். இந்த கிரியை வேதம் சொல்லுகிறது, அவன் நல்ல ஒரு சமையல்காரன் என்று வேதம் சொல்லுது. அந்த வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, யாக்கோபு சமைத்து கொண்டிருந்தான். எல்லாரும் யாக்கோபின் சமையலை குறித்து சொல்லும் போது
அவன் கூழ் சமைத்தான், அந்த கூழை வைத்து தன் மூத்த சகோதரனாக ஏசாவை ஏமாற்றினான் என்றுதான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையை நன்றாய் கவனித்து பார்த்தா அவன் சமைத்துக் கொண்டிருந்தான் என்பதே அவனுடைய ஒரு அழகான குணாதிசயத்தை காண்பிக்கிறது. ஏன் என்று சொன்னால், யாக்கோபை குறித்து 27ஆம் வசனம் ஆதியாகமம் 25:27 சொல்லுகிறது, ஓ கர்த்தர் நல்லவர், சோதரம், யாக்கோபு குணசாலியும் கூடார வாசியுமாய் இருந்தான். இப்போ கூடாரவாசின்னா என்ன அர்த்தம்? வீட்டோடு இருக்கிறவன், வீட்டுக்கு உள்ள இருக்கிறவன், வீட்டாருக்கு பிரியமாய் இருக்கிறவன், அதுக்கு பேர கூடாரவாசி. அப்போ ஒரு மனுஷன், ஒரு ஆம்பளையால், ஒரு புருஷன், ஒரு ஆண் கூடாரவாசியாய் வீட்டிலேயே இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு சேர் போட்டுக்கொண்டு கால் மேல் கால் போட்டு ஆட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தால் அவன் நல்ல குடும்ப தலைவனுக்கு அழகானவன், பொருத்தமானவன் அல்ல. அவன் கூடாரவாசியாய் இருந்தாலுமே அந்த கூடாரத்துக்குள் ஏதாவது வேலை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எனக்கு தெரிந்தே அருமையான ஒரு குடும்பம். அந்த குடும்ப தலைவர் ராணுவத்துல, ஏர்போர்ஸ்ல சீனியர் இன்ஜினியர், அதாவது ஹெலிகாப்டர்கள், விமானங்கள் மற்ற ராணுவ பறக்கும் வாகனங்களுக்கு சீனியர் இன்ஜினியரா இருந்தார். அதனால அது ஒரு பெரிய போஸ்டிங். அவருக்கென்று தனி பதவிகள் மற்ற பட்டங்கள்லாம் உண்டு. அவரு அவ்வளவு பெரிய மனுஷன். அவருக்கும் எனக்கு அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் ரொம்ப நெருங்கிய பரிச்சயம் உண்டு. நகமும் சதையும் போல. ஆள் பார்ப்பதற்கு வாட்ட சாட்டமாயிருப்பார், பயங்கர உயரமாயிருப்பார். நான் அவரோடு கூட நெருங்கி பழகும் போது அவர் எல்லாம் ரிட்டையர்ட் ஆனவர், நல்ல வயது முதிர்ந்தவர். ஆனாலும் அவருடைய துணி மாறல, அவருடைய குரல் வளை குறையல, அவருடைய பார்வை அப்படி, அந்த ராணுவம்னா ராணுவம் தான், அப்படிதான் இருக்கும். அவருக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, எந்த வேலையும் செய்ய மாட்டார். சாப்பாடு சாப்பிடுகிற இடத்துல தண்ணீர் குடித்த டம்ளர் இருந்தா அதை எடுத்து மனைவிதான் அந்த பக்கம் வைக்கணுமே தவிர புருஷன் வைக்க கூடாது. கேட்டா அவர் சொல்லுவாரு, புருஷனை தேவன் தலையாய் வைத்திருக்கிறார், தலை டம்ளர் தூக்க கூடாது அப்படிம்பார். அப்போ சில குடும்பத்துல ஆண்களும் அல்லது புருஷர்களும் அல்லது வாலிபர்களும் கூட இப்படிதான் குடித்த தண்ணி டம்ளரை நகட்டாதவர்களும் சாப்பிட்ட பொருளை அகற்றாதவர்களும் எந்த வேலையும் செய்யாதவர்களுமா இருக்கிறார்கள். ஆனா யாக்கோபு குணசாலி மாத்திரம் கிடையாது, கூடாரவாசி. இந்த கூடாரவாசின்றதுக்கு அவனுக்கு எடுத்துக்காட்டு அந்த ஆதியாகமம் 25:29 சொல்லுது, அவன் சமைத்து கொண்டிருந்தான். நல்லா கவனிக்கணும், சமையல் என்பது ஆயக்கலைகள் 64 உண்டு. அந்த ஆயக்கலைகள் 64 ஒரு கலை சமையல் கலை. இப்ப வேதத்திலே சமையலை குறித்து சொல்லி இருக்குதான்னு கேட்டா ஏராளமான சமையல்களை குறித்து சொல்லி இருக்கு. காய்கறி சமைப்பதை குறித்து வேதத்திலே உண்டு, நல்ல மாமிசம் சமைப்பதை குறித்து வேதத்தில் உண்டு, நல்ல பறக்கும் பறவைகளை சமைப்பதை குறித்து வேதத்தில் உண்டு. சுத்திரம் சரீர பலவீனத்துக்கான ஆகாரங்களை தயாரித்து சமைப்பதை குறித்து வேதத்தில் உண்டு. ஏன் இதெல்லாம் விட்டுட்டு மனுஷக்கறி சமைக்கிறது எப்படி, மனிதர்களை அறுத்து அந்த மனிதர்களை கறியாக்கி அந்த மனித கறியை சமைக்கிறது எப்படின்னு கூட பைபிள். அப்போ வேதாகமம் என்பது பரிசுத்தத்துக்கும் சுத்தத்துக்கும் ஞானஸ்நானத்துக்கும் திருவிருந்து காட்டுவதற்காக மட்டும் வேதம் கிடையாது. ஒரு குடும்பத்திலே ஒருவர் செய்கிற வேலைகளை கற்றுக் கொடுப்பதற்கும் இந்த வேதம் அஸ்திபாரத்தின் அடையாளமாய் இருக்கிறது. அப்போ இங்கு பார்க்கிறோம், யாக்கோபு சமைத்துக் கொண்டிருந்தார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியல, இந்த யாக்கோபின் வாழ்க்கையில சமையலை குறித்து ஏறத்தாழ 6 முறை சொல்லப்பட்டிருக்கு.
யாக்கோபின் வாழ்க்கையிலே சமையலை குறித்து 6 இடத்துல அந்த சமையலை குறித்து சொல்லப்பட்டது. அதுல 2 அதிகாரத்துல 6 முறை சமையலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த 2 அதிகாரத்துல ஒரு அதிகாரத்துல மட்டுமே 5 முறையும், மற்ற அதிகாரத்துல 1 முறையும், மொத்தம் 6 இடத்துல சமையலை குறித்து யாக்கோபின் வாழ்க்கையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 6 வசனத்தின் இருப்பிடங்களை சொல்லுகிறேன், வேண்டியவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 29வது வசனம். இது 1. அங்கு பார்க்கிறோம், கூழ் சமைத்தான் என்று பார்க்கிறோம். 2வதாக 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்த்தால் நல்ல பதார்த்தங்களின் சமையலை குறித்து பார்க்கலாம். 3வதாக 27ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தால் வேட்டையாடினதை சமைப்பதை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கு. 4வதாக 27ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தால் தகப்பனுக்கு பிரியமாய் சமைக்கிறது எப்படி என்பது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 5வதாக 27ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தா அப்பங்கள் சமைக்கிறது எப்படி என்கிறது அந்த வசனம் சொல்லுகிறது. 6வதாக அதே 27ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிச்சா ருசியுள்ள சமையல் செய்வது எப்படி என்று வேதம் சொல்லுது. இப்போ யாக்கோபின் வாழ்க்கையிலே சமையலை குறித்து மட்டும் 6 முறை கடந்து வருகிறதை நீங்கள் நன்றாய் அறிய வேண்டும். அதுல முதல் துவக்கமே யாக்கோபு சமைத்துக் கொண்டிருந்தான் என்றுதான் வேதம் சொல்லுது. இப்போ யாக்கோபு சமைத்துக் கொண்டிருந்தானே, அவன் எதை வச்சு சமைச்சிருப்பான் அப்படின்னாக்கா அதற்கும் வசனம் இருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 44ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுவது, சோதரம் அதில் ஒரு துண்டை அடுப்பில் எரிக்கிறான். அப்படி பார்த்தா இந்த யாக்கோபின் சமையல் எதுல இருக்கிறது? அடுப்புல வச்சு சமைக்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அடுப்புல வச்சு. ஏன் அப்ப நீங்க கேட்கலாம், எல்லாருமே அடுப்புல சமைப்பாங்க, அப்ப யாக்கோபு சமைச்சான், இதுல என்ன அதிசயம் இருக்குன்னு? கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் நீண்ட பிரயாணம் பண்ணும் போது எல்லாரும் அடுப்பை தூக்கிட்டு போல, கல்லை வைத்து சமைத்தவர்கள் இருக்கிறார்கள். பலிபீடம் போல பெரிய உயரமான கசோத்திரம் இடத்தை உருவாக்கி சமைத்தவர்கள் இருக்கிறாங்க. பெரிய பெரிய கட்டைகளை அடுக்கி சமைத்தவர்கள் இருக்காங்க. அப்போ அடுப்பு மட்டும் கிடையாது, அடுப்பு அல்லாத பல எரிக்கும் சோத்திரம் இடங்களை உருவாக்கி அதுல சமைத்தவர்கள் உண்டு. இப்போ யாக்கோபு எதுல சமைச்சிருப்பாரு? கண்டிப்பா நல்ல அடுப்புல சமைச்சிருப்பார். இந்த அடுப்பு என்பது எதை குறிக்கிறது? இந்த அடுப்பை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அடுப்பை குறித்த ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். அவர்கள் பதிவிருக்கும் போது தங்கள் இருதயத்தை அடுப்பை போல ஆயத்தப்படுத்துகிறார்கள். அவர்களில் அடுப்பை மூட்டுகிறவன் ரா முழுவதும் தூங்கினாலும் காலமேயோ வென்றால் அது ஜுவாலிக்கிற அக்கினியாய் எரியும். யாக்கோபு பயன்படுத்தின அடுப்பு எதை குறிக்கிறது? அவனுடைய இருதயத்தை குறிக்கிறது. இந்த யாக்கோபுடைய இருதயம் ராத்திரி முழுக்க இவன் படுத்து தூங்குறான். தூங்கிட்டு காலையில் எரிஞ்சு பார்க்கிறான், அந்த அடுப்பு நல்லா ஜுவாலிச்சு எரிஞ்சிட்டு. என்ன எரிஞ்சிட்டுன்னு தெரியுமா? இவன் அடுப்பை பத்த வச்சு சமைச்சது உண்மைதான், சமைச்சிட்டு படுத்துட்டது உண்மைதான். ஆனா இருதயம் படுக்கல. அந்த இருதயம் சொல்லுது, எங்க அண்ணங்கிட்ட 15 ஏக்கர் நிலம் இருக்குது, என்கிட்ட 2 ஏக்கர் நிலம் இருக்குது, எங்க அண்ணன் ஒரு கோமாளி, அவன் வந்தான எப்படா வாங்குறதுன்னு சொல்லி ராத்திரி முழுக்க அவன் இருதயம் கலந்து கொண்டும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்க. இப்ப கவனிங்க, யாக்கோபு சமைத்துக் கொண்டிருந்தான் என்று சொன்னால் அவன் அடுப்பிலே சமைக்கிறான். அந்த அடுப்பு என்பது இருதயத்தை காண்பிக்கிறது.
இன்றைக்கு நிறைய பேருடைய இருதயம் கண்ணு தூங்குனாலும் மனசு தூங்குறது கிடையாது. கர்த்தர் நல்லவன். ஓ சூத்திரம். கண்ணு சொக்கும், கண்ணு இழுக்கும், கண்ணு மூடும், அப்படி தண்ணி வரும், அப்படி ஒரு மாதிரி முடிச்சு திறப்பாங்க, பல காரியத்தை செய்வாங்க. ஆனா காலையும் சொல்லுவாங்க, நான் சரியா தூங்கவே இல்லை. ஏய், நான் பார்த்தேன், நீ கண்ணை மூடி நல்லா தூங்க. உண்மைதான், நான் கண்ணை மூடிதான் தூங்கினேன். ஆனா எனக்கு தூங்குன மாதிரியே இல்லை. ஏன்னாக்கா இருதயம் எரிந்து கொண்டே இருக்கிறது. எதை குறித்து? யாக்கோபுக்கு ஏசாவை குறித்து எரிந்ததை போல இந்த செய்தியை கேட்கிற பலருடைய இருதயம் யாரையோ குறித்து ஏதோதோ காரியத்தை குறித்து எரிகிறது. அதனால தான் இங்க யாக்கோபு சமைத்தது அடுப்பு. அந்த அடுப்பு என்பது இருதயத்தை குறிக்கிறது. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அடுப்பு என்பது சமைப்பதற்கு தான் தேவையை தவிர இருதயத்துக்கு அடுப்பாக நாம் மாற்றக்கூடாது. ஓ சோதரன், இருதயத்தை அடுப்பாக மாற்றி அதனால் நாம் யாருக்கு எதிராக எந்த விதமான தீங்கையும் நினைக்க கூடாது. அது ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. முதலாவது பார்த்தோம், இந்த யாக்கோபு எப்படி சமைத்தார்? அடுப்பிலே சமைத்தார். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இரண்டாவது, இந்த யாக்கோபு கூழ் காய்ச்சுகிறான். அவன் காய்ச்சின கூழ் எதிலே காய்ச்சினான்? கூழ் காய்ச்சினான் என்பது எல்லாருக்கும் தெரியும். எல்லா ஊழியர்களும் சொல்லுகிறார்கள், விசுவாசிகளும் அதை விசுவாசிக்கிறார்கள். ஆனா யாக்கோபு அந்த கூழை எதிலையா காய்ச்சினா? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 நாளாகமும் 35:13. அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை நியாய முறைமையின்படியே அக்கினியில் பொரித்து பரிசுத்தமாக்கப்பட்ட மற்றவைகளை பானைகளிலும் கொப்பரைகளிலும் சட்டிகளிலும் ஓ சூத்திரம் ஜனங்களுக்கெல்லாம் தீவிரமாய் பங்கிட்டு கொடுத்தார். இங்கு 3 பொருள் சொல்லப்பட்டிருக்கு. 1 பானை, 2வது கொப்பரை, 3வது சட்டி. இப்போ யாக்கோபு கூழ் காய்ச்சினது பானையா, கொப்பரையா, சட்டியா? இதுதான் இங்க கேள்வி. அவன் கூழ் காய்ச்சுவதற்கு பானையும் தேவையில்லை, கொப்பரையும் தேவை. ஏன்னா பானை என்றால் ஒரு குடும்பத்துக்கு சமைப்பது, கொப்பரை என்று சொன்னால் ஒரு பெரிய ஜன திரளுக்கு சமைப்பது. இப்ப யாக்கோபு யாருக்கு காய்ச்சுறான்? தனக்கு கூழ் காய்ச்சுறான். அப்ப அவனுக்கு தேவை என்ன? நல்ல ஒரு சட்டி போதும். இந்த 2 நாளாக 35:13 படி அவன் சட்டியில அந்த கூழை சமைக்கிறான். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப இந்த சட்டி என்பது என்ன? இந்த சட்டி என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சட்டியை குறித்த நிறைய விளக்கங்களும் வித்தியாச அர்த்த பொருத்தங்களும் வேதத்திலே ஏராளமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மேல அதுல ஒரு சட்டியை குறித்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோபு 41:20. கொதிக்கிற சட்டியிலும் கொப்பரையிலும் இருந்து புறப்படுகிறது போல அது நாசிகளிலிருந்து புகை புறப்படும். கொதிக்கிற சட்டி. இப்ப யாக்கோபு நல்ல ஒரு குணசாலி, நல்ல கூடாரவாசி. அவன் சமைத்து கொண்டிருந்தான். அவன் சமைத்தது 1 அடுப்பிலே, 2வது கூழ் காய்ச்சுகிறான். காய்ச்சினது சட்டியிலே. இந்த சட்டி என்பது எதை குறிக்கிறது? யோபு 41:20 சொல்லுகிறது, ஓ கத்து கொதிக்கிற சட்டி. அப்படின்னா யாக்கோபு கூழ் காய்ச்சின சட்டி உடைந்து போகக்கூடிய சட்டி கிடையாது. அது நல்ல உறுதியான சட்டி. கூழ் நல்லா கொதிக்குது, மாவு நல்லா வேகுது, அவன் அகப்பைய போட்டு நல்லா கின்றான். அதனாலதான் பைபிள் சொல்லுது அது நல்ல சிவந்த கூழ் என்று சொல்லி.
நல்ல சிகப்பாக 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 சிவந்த கூழ் காய்ச்சலாம், இன்னும் காய்ச்சலாம், காய்ச்சிக்கிட்டே இருக்கான்னா அந்த சட்டி எப்படிப்பட்டது? ரொம்ப உறுதியானது. இது எதை காண்பிக்கிறது? அவன் அடுப்பில எரிகிற அடுப்பிலே சட்டியை வைக்கிறான். அந்த சட்டி அந்த உஷ்ணம் முழுவதையும் தாங்கக்கூடியதாகவும், ஓ கர்த்தர் நல்லவே, கொதிக்கிற கூளை தனக்குள் வைத்துக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாம். இன்னொன்னு தெரியுமா? பைபிள்ல சட்டினா இங்க சொல்லப்படுற சட்டி மட்டும் கிடையாது. செப்பு சட்டி அப்படின்னு ஒரு சட்டி இருக்கு, இரும்பு சட்டி என்கிற ஒரு சட்டி உண்டு, ஓ மண் சட்டி என்கிற ஒரு சட்டி உண்டு, சுடுமண் பாத்திரம் என்கிற பாத்திரம் ஒரு சட்டி உண்டு. இது சட்டியிலேயே பலவிதமான சட்டி இருக்கு. அதுல அதிரசம் சுடுவதற்கு என்று ஒரு சட்டி இருக்கு, மாംசத்தை பொரிப்பதற்கென்று ஒரு சட்டி, இறைச்சி சமைப்பதற்காக ஒரு சட்டி இருக்கிறது, சோறு பொங்குவதற்காக ஒரு சட்டி இருக்குது. அப்ப சட்டியிலேயே பல வடிவிலான சட்டிகள் இருந்தது. ஒவ்வொரு பொருள் சமைப்பதற்கும் ஒவ்வொரு சட்டி இருந்தது. நான் சொன்ன சட்டி எல்லாம் பைபிள்ல இருக்கிற சட்டி. அதில யாக்கோபு கூழ் சமைச்ச சட்டி நல்ல கெட்டியான சட்டி. அது அகப்பைய போட்டு கிண்டினாலும் சரி, நல்ல விறக போட்டு கீழே எரிச்சாலும் சரி, அவ்வளவு சீக்கிரத்திலே அந்த சட்டி என்பது உடையாது. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்போ இந்த சட்டி அவ்வளவு உறுதியா இருக்குதே, அது எதை குறிக்கிறது? எசேக்கியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். எசேக்கியேல் 4:3. மேலும் நீ ஒரு இருப்பு சட்டியை வாங்கி அதை உனக்கும் நகரத்துக்கும் நடுவாக இருப்பு சுவராக்கி அதை முற்றுகையாக கிடக்கும்படிக்கு. இப்போ இந்த சட்டி எதை குறிக்கிறது? இருப்பு சட்டி போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓ ஒரு இரும்பு. இரும்பு என்பது என்ன? நல்ல ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராங்னஸ், அருமையான ஒரு போல்ட்னஸ். எனக்கன்பானவர்களே, இந்த சட்டி என்பது முதலாவது ஆயத்தப்படுத்துகிறதை காண்பிக்கிறது. எந்த பொருளை போட்டாலும் அது ஆயத்தப்படுத்தி கொடுக்கும். இரண்டாவது, இந்த சட்டி என்பது அது இரும்பை காண்பி. இரும்பு என்பது உறுதி. உறுதி என்பது எதை குறிக்கிறது? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும், கலாத்திய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும், அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இரும்பு சட்டி என்பது வைராக்கியத்தை குறிக்கிறது. 2 ராஜாக்கள் 10:16 எகு யோனதாபை பார்த்து பக்தி வைராக்கியத்தை குறித்து சொல்லுகிறார். கலாத்தியர் 4:18 அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு நல்ல வைராக்கியத்தை பார்த்து சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 12:14-15 ரோதை என்கிற பெண் ஊழியக்காரனை குறித்து வைராக்கியத்தை குறித்து சொல்லுகிறார். அப்போ ஒரு தேவ பிள்ளைகளுடைய ஜீவியம் எப்படி இருக்கணும்? இல்லை, யாக்கோபு கூழ் சமைச்ச சட்டி மாதிரி நல்ல உறுதியா இருக்கும். அந்த உறுதி என்பது இரும்புக்கு ஒப்பான உறுதியா இருக்கும். அந்த இரும்புக்கு ஒப்பான உறுதி என்பது கிறிஸ்துவுக்கு பிரதிபலிக்கக்கூடிய நல்ல கர்த்தர் நல்லவே அருமையான வைராக்கியத்துக்குரியதா இருக்கும். இந்த யாக்கோபு ஒரு பக்கத்துல கூழ் சமைக்கிறவனா இருந்தாலும் மறுபக்கத்துல அவன் நல்ல வைராக்கியம் உள்ள. ஆபிரகாம் ஈசாக்கின் தேவனை அவன் ஒரு நாளும் விட்டு கொடுத்தது கிடையாது. அந்த ஆபிரகாம் ஈசாக்கின் தேவனோடு பேசுவதை அவன் குறைத்து கொண்டதும் கிடையாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ கர்த்தர் நல்லவன். இந்த ஈசாக்கின் மன்னிக்கணும், இந்த யாக்கோபின் வாழ்க்கை நல்ல ஒரு வைராக்கியம் உள்ள வாழ்க்கை. அதனாலதான் அவனை குறித்து கர்த்தர் சொன்னார் குணசாலி அப்படிதான். குணசாலி மட்டும் கிடையாது, அவன் நல்ல கூடாரவாசி என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே,
அப்ப நம்முடைய வாழ்க்கை இந்த குணசாலியை போல, நல்ல கூடார வாசியை போல இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் இந்த யாக்கோபு கூழ் சமைத்த சட்டி, இரும்பு சட்டியை போல நல்ல வைராக்கியமாய் இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்போ இந்த யாக்கோபு சமைக்கிறவன் என்று சொன்னேன். இரண்டாவது அடுப்பிலே சமைத்தான் என்று சொன்னேன். மூன்றாவது கூழ் சமைத்தான் என்று சொன்னேன். நான்காவதாக அவன் எதிலே சமைத்தான்? சட்டியிலே சமைத்தான் என்று சொன்னேன். அந்த கத்திரத்தை இப்படி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப சமைக்கிறதுக்கு அவன் எதை பயன்படுத்தினான்? அதுதான் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். அந்த கூழ் சமைப்பதற்கு அவன் பயன்படுத்தினது எதுனாக்கா, ஏசாயாவின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 16வது வசனம், 15, 16வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 44, 15, 16. மனுஷனுக்கு அவைகள் அடுப்பாகும் போது அவன் அவைகளை எடுத்து குளிர் காய்கிறான், நெருப்பை மூட்டி அப்பமும் சுடுகிறான். அதனால் ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி அதை பணிந்து கொள்ளுகிறான், ஒரு விக்கிரகத்தையும் அதனால் செய்து அதை வணங்குகிறான். அதில் ஒரு துண்டை அடுப்பில் எரிக்கிறான், ஒரு துண்டினால் இறைச்சியை சமைத்து புசித்து பொரியலை பொரித்து திருப்தியாகி குளிரும் காய்ந்து ஆ ஆ அனலானேன், நெருப்பை கண்டேன் என்கிறார். இப்போ கர்த்தர் நல்லவே. இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 14, 15 மற்றும் 16வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க ஆவியானவர் சொல்றாரு, ஒரு மரத்தை வெட்டுகிறோம், அந்த மரத்துல ஒரு துண்டு எடுக்கிறோம், அந்த ஒரு துண்டு எடுத்து என்ன பண்றான்? நல்ல இறைச்சி சமைக்கிறோம். அப்புறம் இன்னொரு துண்டு எடுத்து பொரியல் பொரிக்கிறோம், இன்னொரு துண்டு எடுத்து நல்ல குளிர் காய்கிறான், இன்னொரு துண்டை போட்டு அதை எரிச்சு நல்ல நெருப்பாக்கி அதுல அனல் காய்கிறான். இப்போ அடுப்பு வந்துருச்சு, அது இறுதி. இரண்டாவது கூழ் வந்துருச்சு, அது ஏமாற்றுவதை குறிக்கும். மூன்றாவது சட்டி வந்துருச்சு, அந்த சட்டி என்பது இரும்பு என்று பார்த்தோம், வைராக்கியம் என்று பார்த்தோம். இப்ப இதெல்லாம் வச்சாச்சு, நல்ல கூடாரவாசியாய் குணசாலியா சமைக்கிறோம். எதை வச்சியா சமைச்சோம் அப்படின்னா, அந்த ஏசாயா 44:14 சொல்றது, அவன் தனக்கு கேதுருக்களை வெட்டுகிறான், ஒரு மருத மரத்தையாவது ஒரு கருவாளி மரத்தையாவது தெரிந்து கொண்டு. இப்போ அங்கு பயன்படுத்துற மரத்தை பாருங்க, ஒண்ணு கேதுரு, இரண்டாவது மருத மரம், மூன்றாவது கருவாளி மரம். இது எல்லாம் எங்க கிடைக்குது? காட்டுல கிடைக்கும். ஏசா என்கிறவன் வேட்டையாடுவதற்காக காட்டுக்கு போனான். ஆனா யாக்கோபு என்கிறவன் இந்த கேதுரு மரத்தையும் மருத மரத்தையும் கருவாளி மரத்தையும் பொறுக்குவதற்காக காட்டுக்கு போனான். இப்ப வேட்டையாடுவது சுலபமா, பொறுக்கி கொண்டு வருவது சுலபமா என்று கேட்டால், பொறுக்கி கொண்டு வந்த யாக்கோபு சீக்கிரமாய் வந்து விட்டான். இப்ப அடுப்புல நெருப்பை உண்டாக்கி கூழ் காய்ச்சுவதற்கு அவன் பயன்படுத்தினது எது? பைபிள் அதில் ஒரு துண்டை அடுப்பில் எரிக்கிறான் என்று 16ஆம் வசனம் சொல்லுது. அந்த துண்டு என்பது எதை குறிக்கிறது? 1 ராஜாக்கள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல கர்மேல் பர்வதத்திலே ஒரு பலிபீடத்தை செய்த போது அங்கு எளிய விறகுகளை அடுக்குகிறார். இங்க ஏசாயா 44:16 சொல்லப்பட்ட துண்டு என்பது கர்மேல் பர்வதத்திலே அது விறகாய் மாறுகிறது. சரி, இந்த விறகுதான் 1 ராஜாக்கள் 18 சொல்லப்பட்ட அந்த விறகு என்பது ஏசாயாவிலே துண்டாய் மாறுகிறது. ஏசாயாவில் துண்டாய் மாறின இந்த துண்டு புதிய ஏற்பாட்டில் எந்த துண்டா மாறுது பாருங்க. கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் 27. கர்த்தர் நல்லவர். கடைசி வசனம்
கட்டளையிட்டான். இப்ப கவனிக்கணும், யாக்கோபு கூழ் சமைக்கிறதுக்கு அது எதை பயன்படுத்தணும்? நல்ல ஒரு சோதரம் மரத்தை, கருவாளி மரத்தை பயன்படுத்தும், கேதுரு மரத்தை பயன்படுத்தணும். அப்படின்னு முழு மரத்தை வச்சு எரிக்கல. அது பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, ஒரு துண்டு அப்படின்னா ஒரு விறகு. இந்த விறகா இருந்தது ஒரு துண்டா மாறிச்சு. அந்த துண்டு என்பது புதிய ஏற்பாட்டில் என்னவா மாறிச்சுன்னா, ஓ கர்த்தர் நல்லவே, ஜனங்கள் 276 பேர் தப்புவதற்கு அந்த துண்டு தான் பயன்பட்டது. இப்ப நல்லா கவனிக்கணும், இந்த விறகு, இரண்டாவது துண்டு, மூன்றாவது பலகை. இந்த விறகு என்றால் என்ன? அது தேவனுடைய பலிபீடத்தை காண்பிக்கிறது. ஏனென்றால் எலியா தீர்க்கதரிசி உண்டாக்கின பலிபீடத்தில் அது விறகாயிற்று. இரண்டாவது ஏசாயாவின் புஸ்தகத்துல துண்டு என்று இருக்கிறதே, அது எதை குறிக்கிறது? உண்டாக்கின விக்கிரகங்களையும் உலகத்தின் ஆசாபாசங்களையும் எரித்து போட வேண்டிய, உலகத்தின் கிரியைகளை நிர்மூலமாக்க வேண்டியவைகளை காண்பிக்கிறோம். நீங்கள் கர்மேல் பர்வதத்தின் விறகை போல தேவனுக்காக உங்களை பிளக்க ஒப்பு கொடுத்து, ஏசாயாவில் சொல்லப்பட்ட விறகு துண்டை போல நீங்கள் உங்களுக்குள் காணப்படுகிற அந்நிய தெய்வங்கள், விக்கிரகங்கள், அசுத்தங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டால், அது எரித்து போட்டால், ஓ அப்போஸ்தலர் 28 சொல்லப்படுகிறதே, ஒரு பலகையாகலும் ஒரு துண்டையாகலும் சொல்லப்பட்டிருக்க. அந்த துண்டு எதுனா அதுதான் ரட்சிப்பு அல்லது கிருபை என்கிற துண்டு. இந்த யாக்கோபின் வாழ்க்கையிலே ஓ கர்த்தர் நல்லவே, அவன் இந்த மர துண்டை பயன்படுத்தி தான் அடுப்பிலே கூழ் காய்ச்சல். அப்போ இந்த அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்திலே அந்த துண்டை எடுத்தவர்கள் கரை சேர்ந்து தப்பினார். அதே போலதான் இந்த துண்டை வைத்து சமைத்த யாக்கோபு தன் சகோதரனுடைய கோபத்துக்கு தப்பி ஓடினான். அல்லேலூயா. அங்கு அவன் பயன்படுத்தின ஒரு விறகு துண்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வந்து எவ்வளவு அழகான விளக்கத்தை கொடுக்கிறோம். அப்ப யாக்கோபு நல்ல குணசாலி மாத்திரமல்ல, நல்ல கூடாரவாசி. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த துண்டு என்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஏன்னாக்கா சிலருக்கு மரம் போல பெரிய அபிஷேகத்தை கொடுத்தாலும் பயன்படுத்த மாட்டாங்க. சிலருக்கு சின்ன துண்டு மாதிரி ஒரு சின்ன கிருபையை கற்றுக் கொடுப்பார். துண்டு மாதிரி ஏதோ ஒரு பொருளை கொடுப்பான். அதை வச்சு அவங்க பாருங்க, ஓ கர்த்தர் நல்லவை, பெரிய காரியத்தை செய்திருவாங்க. சிம்சோனை பாருங்க, கர்த்தர் நல்லவே, எலியாவையும் மன்னிக்கணும், சவுலையும் பாருங்க, சிம்சோனையும் பாருங்க. சவுலுக்கு ஒரு பெரிய இராணுவமே இருந்தது. ஆனால் அவ்வளவு பெரிய இராணுவத்தை வச்சு ஒரே ஒரு தாவீதை கூட அவனால பிடிக்க முடியல. அப்ப அவ்வளவு பெரிய இராணுவத்தை வச்சு என்ன பிரயோஜனம்? அதே சமயத்துல சிம்சோனை பாருங்க, ஒரே ஒரு கழுதையின் தாடை எலும்பு தான் கிடைச்சது. அந்த கழுதையின் தாடை எலும்பின் ஒரு துண்டு தான் கிடைச்சது. அந்த ஒரு துண்டை வச்சு அவன் பாளையத்துல இறங்குனான் பாருங்க, 1000 பேரை முறியடி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது பெரிய மரமா, பெரிய விறகா, ஒரு துண்டா? முதலாவது மரமா இருந்தது, இரண்டாவது விறகானது, மூன்றாவது துண்டானது. நம்ம மரம் என்பது எதை குறிக்கிறது? விறகு என்பது எதை குறிக்கிறது? துண்டு என்பது எதை குறிக்கிறது? நீங்க கிறிஸ்துவுக்குள் வரும்போது நீங்க உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னவர்களும் சத்தியத்தை போய்த்தவர்களும் பெரிய மரத்தையும் நட்டு வைப்பாங்க. நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உன் கடன் எல்லாம் அடைக்கப்படும். நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உனக்கு பிள்ளை எல்லாம் கிடைக்கும். நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எல்லாரை விட நல்லா இருப்பேன்னு சொல்லி ஒரு பெரிய மரத்தை கொண்டு வந்து நட்டுருவாங்க.
நம்மளும் கிறிஸ்தவங்களா இல்லாம இருந்து இவங்க சொல்றதெல்லாம் கேட்ட உடனே அடேங்கப்பா இவங்க நட்ட மரம் பார் எவ்வளவு பெருசு, நானும் அந்த மரத்துக்கிட்ட வர்றேன்னு சொல்லி நாத்தான் அத்தி மரத்துக்கு கீழே நின்ன மாதிரி நம்மளும் உள்ள வந்துடும். உள்ள வந்த உடனே சொல்லுவாங்க, நீ முதலாவது ஞானஸ்நானம் ஆயிட்டு, அப்புறம் ஒழுங்கா திருவிருந்து, அப்புறம் நீ ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்து அபிஷேகம் பெறு. இப்ப என்ன ஆச்சு? உள்ள வந்த உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி விறகா மாறி, துண்டா சின்ன விறகா மாறியாச்சு. மரம் எங்க போச்சுன்னே தெரியல. இப்ப அடுத்தது விறகு. இப்ப விறகு மாறி அப்படியே ஆறி வச்சு எப்படியோ தப்பியாச்சு தவறியாச்சு உள்ள வந்தாச்சு. இப்ப சொல்றாங்க ஞானஸ்நானம் எடுக்கணும், சொல்றாங்க திருவிருந்து எடுக்கணும், சொல்றாங்க அபிஷேகம் பண்ணணும், சொல்றாங்க வேற வழியில சர்ச்சுக்கு போயே ஆகணும். இப்போ கிறிஸ்துவுக்குள் ஒரு துண்டா மாறியாச்சு, மன்னிக்கணும் விறகா மாறிடுச்சு. விறகுன்றது எது? நல்ல எரிக்கிறதுக்கு ஒரு. இப்போ நாம் அந்த சபைக்கோ அந்த ஊழியத்துக்கோ அந்த ஊழியக்காரருக்கோ ஏதோ ஒரு வகையில பயன்படுறோம். கர்த்தர் நல்லவன், ஒண்ணு அவங்களுக்கு போய் பாய் விரிக்கிறோம், இல்லாட்டி அவங்களுக்கு ஊழியத்துல கூப்பிட்டு தங்க வைக்கிறோம், இல்லாட்டி நாம் அந்த சபையில உறுப்பினராக இருக்கிறோம், இல்லாட்டி ஊழியத்தை எழுப்பி எப்படியோ ஒரு வகையில விறகா மாறிட்டோம். இப்ப மூணாவது என்ன ஆகுது? அந்த மரமா இருந்தது விறகாகி விறகானது துண்டாயிடுச்சு. இந்த துண்டு தான் கடைசியா எங்க போதுன்னா கரை போய் சேரும். கரை சேரக்கூடியது எதுன்னா துண்டு. அந்த துண்டு தான் அப்படின்னாக்கா இந்த துண்டுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு பாருங்க. என்ன சக்தி தெரியுமா? மரத்துக்கு இல்லாத சக்தி, விறகுக்கு இல்லாத சக்தி இந்த துண்டுக்கு இருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, அவர்கள் கப்பல் துண்டுகள் மேலும் போய் ஓசோத்திரம் கரையேறவும் கட்டளையிட்டார். துண்டுகள் மேலும் போய் அந்த துண்டுல ஏறினாலும் அந்த துண்டு உள்ளே முழுகாது. அந்த துண்டுக்கு மேல இருக்கிற மனுஷனை தண்ணீருக்குள்ளே தள்ளாது. ஏன்னா மரமானது வெட்டப்படும் பைபிள்ல இருக்கு, விறகானது எரிக்கப்படும் பைபிள் இருக்கு. ஆனா துண்டு வெட்டப்படுவதும் இல்லை, எரிக்கப்படுவதும் இல்லை. ஏனென்றால் இந்த துண்டு என்பது தேவனுடைய கிருபையை காண்பிக்கிறது. அப்போ ஒருத்தர் சொன்ன மரம் போன்ற வார்த்தைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. அப்புறம் வந்து விறகு போன்ற ஜீவியம் எல்லாம் அப்படி மாறிவிட்டது. இப்ப நம்முடைய எண்ணம் எங்க இருக்குது? எப்படியாவது கரை சேரணும். எங்க கரை சேரணும்? பரலோகம் என்கிற ராஜ்யத்துக்கு கரை சேரணும். இப்ப கவனிக்கணும் எனக்கு அன்பானவர்களே, இந்த துண்டு தான் எங்க போடப்படுதுன்னாக்கா அந்த யாக்கோபின் வாழ்க்கையில அடுப்பு என்கிற நெருப்பிலே அந்த துண்டு போடப்படுது. இப்போ இந்த துண்டை கொண்டு போய் அடுப்பின் நெருப்பில போற எதை குறிக்குதுன்னா அதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல மாம்சமான யாவர் மீது ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி அது பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் என்று சொன்னாரே. ஒரு தேவ மனுஷன் நல்ல அக்கினிக்குள் தன்னை ஒப்பு கொடுக்கும் போது அவன் சாரமேற்றப்பட்ட உப்பாகி உலகத்தில் உள்ளவைகளையும் வெறுத்து கடைசியில் அவன் தேவ ராஜ்யத்தை அடைகிறவனாய் மாறினான். யாக்கோபுடைய ஆரம்பம் இங்க பாத்தீங்கன்னா ரெட்டப்பிள்ளையில ஒருத்தனா பறக்கிறான். அவன் நடுமைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஏமாற்றுகிறவன் எல்லா ஊழியக்காரும் சொல்றாங்க. ஆனா இது ரெண்டை விட எனக்கு பிடிச்சது என்னன்னா யாக்கோபுடைய மரணம். யாக்கோபுடைய மரணம் 2 விதத்துல இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்படின்னா, நம்பர் 1, யாக்கோபு மரிக்கும் போது அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் அவனை சுற்றி நிற்கிறார்கள். இது ஒரு மகிமையிலும் மகிமை, பெரிய மாபெரும் மகிமை. 1. 2வது, இந்த யாக்கோபு மரிக்கும் போது ஒரு தேசத்தையே சுதந்திரித்தவனா மரிக்கிறான். எந்த தேசம்? எகிப்து தேசத்தை. கானான்ல எகிப்துக்கு போறான். அங்க அவனுக்கு கோசேன்னு ஒரு நாடு கொடுக்கப்படுது. அந்த ஒரு நாட்டையே சுதந்திரித்தவனாகத்தான் அங்க இருக்கிற ராஜாவையும் மந்திரிகளையும் பிரபுக்களையும் யோசேப்பையும் அவனோடு இருக்கிற பிரதானமானவர்களையும் எல்லாரையும் சம்பாதித்தவனாக அவன் மரிக்கிறான். இதுல யாக்கோபுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா?
அவை பார்வோன் இறங்கி வந்து யாக்கோபின் கையினாலே ஆசீர்வாதம் பெற்றான் என்று பைபிள் சொல்லு. ஏன்னா யாக்கோபு வயது மூத்தவன், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இளையவன். இப்ப பார்வோன் பார்க்கிறான், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி யாக்கோபின் கரத்தினாலே பார்வோன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்ப ராஜாவை ஆசீர்வதிக்கிற யாக்கோபாக இந்த குணசாலியான யாக்கோபு மாறினான் என்று சொன்னால், அவனிடத்தில் இருக்கிற சின்ன துண்டை கூட அவன் அக்கினிக்கு உட்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். என்றைக்குமே நாம் சில இடத்தில் இருக்கிற குறையவே பார்க்க கூடாது. யாக்கோபு நான் நொண்டி, யாக்கோபு நான் தொட சுளுக்கிருச்சு, யாக்கோபு நான் கூழ் சமைச்சவன், யாக்கோபு நான் சிவந்த கூழ கொடுத்து ஏமாத்தினவன், யாக்கோபுட சொத்து பத்தை திருடிட்டு போனவன், யாக்கோபு நான் ஓடி போனவன், இதே தான் சொல்றமே தவிர இந்த யாக்கோபு இந்தால் குணசாலி என்றும் கூடாரவாசியும் என்று இருக்கிறதே, அந்த கூடார வாசியின் வாழ்க்கையிலே ஒரு சமையல் கலை இருக்கிறதே, அந்த சமையல் கலையிலே இவ்வளவு அழகான சத்தியங்கள், இவ்வளவு அருமையான மறைப்பொருட்கள் உள்ளே அடங்கி இருக்கிறதே, இதை என்றைக்காவது கவனித்திருக்கிறீர்களா? எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தெய்வ ஜனமே, அப்ப சமையல் என்பது சாதாரணமானது கிடையாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சமையலில் இவ்வளவு அருமையான வசனங்களும் இவ்வளவு அருமையான வெளிப்பாடுகளும் இருக்கிறது. அப்போ இந்த கிருபையுள்ள யாக்கோபை குறித்து அவன் குணசாலி என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள் என்று சொன்னா, இப்போ உங்களுக்குள் கொடுத்திருக்கிறது மரமா விறகா துண்டா என்பதை கவனி. இப்ப நீங்க கேட்கலாம், எவ்வளவு சொல்றீங்களா ஐயா, உங்களுக்கு ஆண்டு என்ன கொடுத்திருக்காரு? மரம் கொடுத்திருக்காரா, விறகு கொடுத்திருக்கிறாரா, துண்டு கொடுத்திருக்கிறாரா? நான் தைரியமா சொல்லுவேன், எனக்கு ஆண்டவர் கொடுத்த அழகான ஒரு மகிமை என்னன்னா ஒரு துண்டு தான். அந்த துண்டு என்ன துண்டுன்னா, என்ன நிலைமை வந்தாலும் கர்த்தரை நம்பி இருப்பது, கர்த்தரை நம்பி இருப்பது. அதை தவிர சில சொல்லலாம், நீங்க வேத பண்டிதர், நீங்க வேதாகம அறிஞர், நீங்க தீர்க்கதரிசி, நீங்க அப்போஸ்தலர், நீங்க பெரிய ஊழியக்காரர், நிறைய கற்றவர், நிறைய பேர் உருவாக்கினவர், நிறைய சபை ஏற்படுத்த, இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் அழகாக ஒரு போர்டுல, பிளாக் போர்ட்ல எழுதிட்டு ஒரு டஸ்டர் எடுத்து அப்படி தொடச்சாக்க அவ்வளவு அழிச்சு. ஆனா நான் சொல்ற அந்த உறுதி இருக்கு பாருங்க, கர்த்தரை மட்டும் நம்பக்கூடிய அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்திருக்காரு, அதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு துண்டுன்னு சொல்ற பாருங்க. அந்த ஒத்த துண்டை வச்சுதாங்க இன்னைக்கு வரைக்கும் நான் கடல்களை கடந்திருக்கிறேன், இன்றைக்கு வரைக்கும் ஆறுகளை கடந்திருக்கிறேன், இன்றைக்கு வரைக்கும் பெரு வெள்ளங்களை கடந்திருக்கிறேன், இன்றைக்கு வரைக்கும் 1, 2, 3, 4 எத்தனையோ முறை கரை சேர்ந்திருக்கிறேன். இன்றைக்கும் கர்த்தர் இக்கரையில் அல்ல அக்கறைக்காக காத்து கொண்டிருக்கிறேன். கரையிலே 2 கரை உண்டு, ஒன்று இக்கரை, 2வது அக்கறை. இக்கரையில் ஒருவனும் அக்கறையில் ஒருவனுமாய் நிற்கிறதை கண்டேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தானியேல் புஸ்தகத்திலே. அப்ப இக்கரையில் நின்றது யார், அக்கறையில் நின்றது யார் என்று சொன்னால் எலியாவும் எலிசாவும் தான். எலியா அக்கறைக்கு போனான், நேரா ராஜ்யத்துக்கு போயிட்டான். எலிசா இக்கரைக்கு வந்தான், வியாதிப்பட்டு செத்து போனான். அப்ப நல்லா கவனிக்கணும். அதனாலதான் நான் சொல்றேன், பெரிய மரம் வேண்டாம், நிறைய விறகு வேண்டாம், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒரு துண்டு கிடைத்தால் போதும். அந்த ஒரு துண்டு தான் கர்த்தரை மட்டுமே நம்புகிறது என்கிற நம்பிக்கையின் விசுவாசமாகிய துண்டு. அந்த விசுவாசத்தின் நங்கூரத்தை பிடித்து இன்றைக்கு வரைக்கும் தாண்ட, இன்றைக்கு வரைக்கும் கடக்க, இன்றைக்கு வரைக்கும் கரையற தேவன் உதவியும் கிருபையும் தயவும் செய்திருக்கிறார். உங்களுக்கும் சொல்லுகிறேன், மரம் தெரியலாம், விறகு தெரியலாம், ஆனா துண்டு என்பது எல்லாருக்கும் தெரியாது. அந்த சின்ன துண்டுக்குள்ளதான் ஆண்டு அழகான கிருபைகளை வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த யாக்கோபு சமையல் செய்தான்,
சமைத்துக் கொண்டிருந்தான் என்று நான் சொன்னேன். இந்த சமைத்துக் கொண்டிருந்த காரியத்துல கர்த்தர் நல்லவே. அவன் எந்த விதத்திலே சமைத்தான், எப்படியெல்லாம் சமைத்தான் என்று அவனுடைய கிருபையினாலே தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இப்ப கடைசியா இந்த யாக்கோபை குறித்து இன்னொரு நல்ல குணசாலிக்குரிய ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். என்ன சம்பவம்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 32:24 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு. இந்த யாக்கோபு ஒன்று குணசாலி, இரண்டாவது கூடாரவாசி. இந்த யாக்கோபு குணசாலி என்பதற்கு நேற்றைய தினத்துல பார்த்தோம். இவன் தேவனை தரிசிக்கிறவனாய் இருந்தான், தேவனே வந்து இவனிடத்தில் பேசுகிறவராய் இருந்தார் என்று பார்த்தோம். இரண்டாவது, இவன் குணசாலி என்பதற்கு அவனுக்கு ஒரு பொருள் கொடுக்கப்பட்டது, அது ஏணி என்று பார்த்தோம். ஏணியின் பல ரூபங்கள், ஆழ அர்த்தங்களை நேற்றைக்கு கவனித்தோம். மூன்றாவதாக இன்றைக்கு பார்த்தோம், அவன் நல்ல சுதந்திரம் கூடாரவாசி மாத்திரமல்ல, சமைத்துக் கொண்டிருந்தான் என்று பார்த்தோம். இந்த சமையலை குறித்து பல அடுக்குகளை வேதத்தின் வெளிச்சத்திலே காண செய்தான். இப்ப கடைசியாக இந்த யாக்கோபு நல்ல குணசாலி என்பதற்கு ஏற்ற ஒரு உதாரணம் என்னன்னா, இந்த ஆதியாகமம் 32:24 சொல்லுது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தனித்திருந்தான் என்கிற வார்த்தை படிப்பதற்கு ரொம்ப எளிமையான வார்த்தை, படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த தனித்திருக்குதல் என்பது எப்படிப்பட்டது என்பதை கர்த்தர் நல்லவே வார்த்தையினால் விவரிக்க இயலாது. ஏனென்றால் அந்த தனித்திருக்கிறதை குறித்து நல்ல ஆழத்தையும் அர்த்தத்தையும் பல காரியங்களையும் நிறைய அனுபவித்தவன் நான். எனக்கு தெரிந்து என் பிறப்பின் வர்த்தமானம் முதல் இன்று வரைக்கும் கூடுமான வரைக்கும் தனித்துதான் இருக்கிறேன். ரொம்ப அதிகமாய் குடும்பத்தோடும் ரொம்ப அதிகமாய் மற்றவர்களோடும் நீண்ட காலங்கள் இருந்தது கிடையாது. இன்று வரையும் பல சூழ்நிலைகளில் தனித்த அனுபவங்களை அனுபவித்தேன், கடந்து வந்தேன். இன்றைக்கும் ஒரு தனித்து நிர்பந்தத்தில் சூழ்நிலை இருக்கு. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், இந்த யாக்கோபு குணசாலி என்பதற்கு பல ரூபகாரங்கள் இருந்தாலும் அதில் சிறந்த ஒரு ரூபகாரம், ஒரு அடையாளம் என்னன்னா, அவன் தனித்திருக்கிற அனுபவம் உள்ள மனுஷனாய் இருந்தான். ஏன் இதை விசேஷமா சொல்ற அப்படின்னாக்கா, இந்த தனித்திருக்கிற மனுஷனோடுதான் தேவன் இடைப்படுகிறவராய் இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாம். அந்த தனித்திருக்கிற நேரத்துலதான் மனுஷன் தேவனை சந்திக்க முடியும். கர்த்தர் நல்லவை. இந்த தனித்திருக்கிற நேரத்துலதான் மனுஷனும் தேவனும் உறவாட முடியும். இது எல்லாத்தை விட பிராக்டிக்கலா ஒண்ணு சொல்ற பாருங்க. ஒரு மனுஷன், ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் மனசாட்சி என்கிற ஒன்று உண்டு. இந்த மனசாட்சி ஒருத்தத்தை எப்ப பேசும், இல்லாட்டி மனசாட்சி பேசுறத எப்போ நம்மளால கண்டுபிடிக்க முடியும் என்று சொன்னா, அந்த தனித்திருக்கிற நேரத்துலதான் மனசாட்சி பேசுகிறத நம்மால கேட்கவும் முடியும். மனசாட்சி உயிருள்ளது, அது பேசுகிறது என்பதை உணரவும் முடியும். தனித்திராவிட்டால் அந்த மனசாட்சியின் சத்தத்தை கேட்பது அரிதிலும் அரிது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாம்.
இந்த தனித்திருப்பதை குறித்து 2 வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். நான் மன்னிக்கிறேன், சங்கீதத்தின் புஸ்தகம் 102 சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 102:7. நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். இங்க சங்கீதக்கார சொல்றான், படுத்தா தூக்கம் வரும், எலும்புனா பொழுது போகல. ஐயோ, ராத்திரியில கூட நான் எப்படி இருக்கிறேன்னா தனித்து இருக்கிறேன். நான் தனித்து இருக்கிறேன் எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு குருவி எப்படி தனியா மரக்கலையில உட்கார்ந்து இருக்குமோ அது போலதான உட்கார்ந்து இருக்கு. ஒரு குருவியை போல தனித்திருக்கு. இப்போ இந்த யாக்கோபு குணசாலி கூடாரவாசி, அதுக்கு ஒரு காரணம் தனித்திருத்தல் என்று சொன்ன. இந்த தனித்திருத்தல் நல்லது என்று சொன்ன. ஏன்னா அதைத்தான் சங்கீதக்காரர் சொல்றான், நான் குருவியை போல தனித்து. சரி, இந்த தனித்திருக்கிற அனுபவம் ஏனையா வருது? யார் கொடுக்கிறார்? பிசாசு கொடுக்கிறானா அல்லது கர்த்தர் கொடுக்கிறாரா? மனுஷனே அதை தேர்ந்தெடுக்கிறானா என்று கேட்டால் அதற்கு வேதமே அழகான பிரதியுத்தரத்தை கொடுக்கிறது. புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம். புலம்பல் 3:28. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன். அல்லேலூயா. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தனிமை வருது. ஒரு மனுஷியின் ஜீவியத்தை தேவன் தனிமைப்படுத்துகிறார் என்று சொன்னால், அவர்கள் தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால், கர்த்தருக்குள் இருக்கிறவர்களாய் இருந்தால், அவர்கள் ஆண்டவருக்காக ஜீவிக்கிறவர்களாய் இருந்தும் அவர்களுக்கு ஒரு தனிமை வருகிறது என்றால் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அது சாத்தான் உண்டு பண்ணின தனிமையும் கிடையாது, நீங்க விரும்பி தேர்ந்தெடுத்து கொண்ட தனிமையும் கிடையாது. இந்த தனிமையை தேவனே உங்கள் மீது வைத்திருக்கிறார். சரி, இப்போ தனித்திருக்கிறது. இந்த தனித்திருக்கிறதுனால என்னையா பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, அந்த புலம்பல் 3:28 சொல்லுகிறது, மௌனமா இருக்க கடவன். மௌனமா இருக்க கடவன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மௌனமா இருத்தல், ஓ கர்த்தர் நல்லவன். இந்த மௌனமா இருந்தால், ஓ அதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப சிறந்த ஒரு நேரம். அவன் எப்படி தெரியுமா மௌனமா இருக்கணும்? புலம்பல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, சீயோன் குமாரத்தின் மூப்பர்கள் தரையில் உட்கார்ந்து மௌனமாய் இருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த யாக்கோபு நல்ல ஒரு குணசாலியா மாறதுக்கு, அருமையான கூடாரவாசியா மாறதுக்கு பல காரணத்துல ஒரு காரணம், அவன் தனித்திருக்கிறவனாய் இருக்கான். இப்ப நீங்க கேட்கலாம், நீங்க சொல்ற சத்தியத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏன்னா அது வேதத்துக்கு விரோதமா இருக்கிற மாதிரி நாங்க நினைக்கிறோம். எப்படின்னாக்க நீங்களே சொல்லுவீங்க, அவன் பிறக்கும் போதே கர்த்தர் அவன் தாய் தகப்பன் இருந்தான், கூட பிறந்த சகோதரன் தான். அதுக்கப்புறம் அவன் வளரும் போது தாய் தகப்பனோடு இருக்கிறான். அப்புறம் மாமனார் வீட்டுக்கு போன உடனே அங்க மாமனார் இருக்காரு, மற்ற வேலைக்காரர்கள் இருக்காங்க. அப்புறம் அவனுக்கு மனைவி வந்தாங்க, வேலைக்காரி. அப்புறம் மனைவிகள் வந்தாங்க, வேலைக்காரி வந்தாங்க. அப்புறம் நிறைய பிள்ளைகள் வந்தாங்க. இப்போ அவன் இவ்வளவு எப்ப பார்த்தாலும் இப்படி இருக்க, தனித்திருந்தான் எப்படி சொல்றீங்க அப்படின்னா, நீங்க நல்லா கவனிக்கணும். ஏசாவும் யாக்கோபும் ஒரு வீட்டில் இருக்காங்க. இப்போ தகப்பனாக ஈசாக்கு ஏசாவை கூப்பிட்டு, எனக்கு வேட்டையாடி ருசியுள்ளதை சமைத்து கொண்டு வா என்று சொன்னது யாக்கோபுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு வீட்டில இருந்தாலும் யாக்கோபு தனித்தவனாகத்தான் இருந்தான். அதனாலதான் ஏசாவுக்கு இடப்பட்ட கட்டளை யாக்கோபுக்கு தெரியாமலேயே போன.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அதன் பின்பு ஒரு பெரிய குடும்ப குழப்பம் உண்டாக யாக்கோபு பிரயாணம் பண்ணி மாமனார் வீட்டுக்கு போகிறான். போகிற வழியில நடு காட்டிலே தலைக்கு கல்லை வைத்து படுத்திருக்கிறான். அந்த இடத்துல அவன் ஒரு தனிமையை அனுபவிக்கிறான். அந்த தனிமையில தான் அவன் தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்கிறான். அதன் பின்பு இவன் கர்த்தர் நல்லவன், மாமனார் வீட்டுக்கு லாபான் வீட்டுக்கு போனா அங்க ஆடுகள் மேய்த்தா. உண்மைதான், ஆரம்பத்தில் எடுத்த உடனே மனைவி கிடைக்கல. 7 வருஷம் தனி மனுஷனா இருந்தான். அதனாலதான் யாக்கோபு சொல்றான், என் வாழ்க்கையில பகலில் வெயிலும் இரவில் பனியும் என்னை பற்றித்தது. ஏன்னாக்கா எனக்கு ஒரு ஏற்ற துணை கிடையாது, எனக்கு இங்க நல்ல அடைக்கலம் கிடையாது, நான் தனித்த மனுஷனா இருக்கிறேன். அப்ப 7 வருஷம் தனிமையா இருக்கிறான். அதுக்கு பின்னாடி இன்னும் 7 வருஷம் இருக்கிறான். இப்படி 20 ஆண்டு காலம் அந்த இடத்துல இருக்கிற சொந்த தாயை விட்டு, தகப்பனை விட்டு, சகோதரனை விட்டு ஒரு தனித்த தேசத்துல தனி மனுஷனாக ஒரு குடும்பமா இருக்கிறான். அதுவும் தனிமை. அதன் பின்பு அவன் அங்கிருந்து புறப்பட்டு ஓடி வருகிறான். சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வரும்போது, ஓ கர்த்தர் நல்லவன். அப்பதான் இங்க ஆற்றங்கரையில பிந்தி தனித்திருக்கிறான். ஓ இப்ப கவனிச்சு பாருங்க, யாக்கோபின் வாழ்க்கை பல இடங்களிலே ஒரு தனித்த அனுபவம் இருந்தது. அந்த தனித்திருந்த அனுபவம் தான் அவனை நல்ல குணசாலியாய் மாற்றினது, அருமையான கூடார வாசியாய் மாற்றினது. அப்போ இந்த தேவ செய்தியை சொல்லி முடிக்கிறேன். உங்க ஜீவியத்துல ஒரு தனித்த அனுபவத்தை, தனித்த சூழ்நிலைய கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தா முறுமுறுக்காதீங்க, புலம்பிக் கொண்டிருக்காதீங்க, ஆண்டவரையோ ஆண்டுடைய கிரியைகளை சபிக்காதீங்க. கர்த்தர் ஏன் இதை செய்தார் என்று சொல்லி தேவையில்லாத காரியத்தை கர்த்தருக்கு விரோதமா பேசிக் கொண்டிருக்காதீங்க. கர்த்தர் நல்லவர். அப்ப அந்த தனித்திருக்கிற அனுபவம் தான் ஒன்று நம்முடைய மனசாட்சி நம்மோடு பேசுகிறதை உணர வைக்கும். அந்த தனித்திருக்கும் போதுதான் நாம் மௌனமா இருக்கிறோம். நாம் மௌனமா இருக்கும் போதுதான் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களும் யோசனைகளும் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. நாம் தனித்திருக்கும் போதுதான் தேவனை சந்திக்கிறோம். நாம் தனித்திருக்கும் போதுதான் தேவன் நம்மை சந்திக்கிறார். இப்போ இந்த தனித்திருக்கிற அனுபவம் தேவனே அவன் மேல் வைத்தார் என்று அவன் மௌனமாயிருக்க கடவன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சிலர் இந்த யாக்கோபு தனித்திருந்ததை வச்சுக்கிட்டு அவன் ராத்திரியெல்லாம் ஜோம் பண்ணா, தூதன் வர அளவுக்கு ஜோம் பண்ணா, தொடசந்து சுழுக்கிற அளவுக்கு ஜோம் பண்ணா, தூதனை விடாம ஜோம் பண்ணா. இதெல்லாம் பழைய பஞ்சாங்கங்கள், பழைய கதைகள், பழைய வார்த்தைகள், அதையே காலம் முழுக்க கேட்டு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொன்னார், தனித்திருக்குதல் என்பது இறுதியாக எதை குறிக்கிறது என்று சொன்னால் 2 பரிசுத்தவான்களை நாம் சொல்ல முடியும். தனித்திருப்பது 2 பேரை குறிக்கிறது. ஒன்று இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, 2வது நல்ல பரிசுத்தவானை குறிக்கிறது. சரி, இயேசுவை குறிக்கிறதுன்னு சொன்னீங்க சார், பரிசுத்தவானை குறிக்கிறது என்ன? யாரு? இயேசு அவர் ஊழியமெல்லாம் நிறைவேற்றி வனாந்தரத்துல போய் தனித்திருந்தார். இயேசு ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாகவே காலை தோறும் மலைகளில் போய் தனித்திருந்தார். இயேசு தன்னுடைய இறுதி நாட்களிலே பிதாவோடு தனித்திருந்தார். இப்படி இயேசுவின் அநேக நாட்கள் தனித்திருக்கிறார். 2வது சொன்ன பரிசுத்தவானின் ஜீவியத்தை காண்பிக்குது. அப்ப பைபிள்ல எந்த பரிசுத்தவான் தனித்திருந்தார் என்று சொன்னா, அப்போஸ்தலனாகிய யோவான் என்று சொல்லக்கூடிய பத்மு தீவை சார்ந்த யோவான். இயேசுவின் அன்பின் அப்போஸ்தலன் என்று பெயர்பட்ட அந்த யோவான் அப்போஸ்தலனில் குறிப்பாக பத்மு தீவு யோவான். இந்த பத்மு தீவு யோவான பார்த்தீங்கன்னா அவன் பெரும்பாலான நாட்கள் தனித்துதான் இருக்கும். தனித்திருக்கும் போதுதான் நரகத்தை பார்க்கிறான், தனித்திருக்கும் போதுதான் பரலோகத்தை பார்க்கிறான்,
தனித்திருக்கும் போதுதான் மூப்பர்களை பார்க்கிறான். தனித்திருக்கும் போதுதான் கண்ணாடி கடலை பார்க்கிறான். தனித்திருக்கும் போதுதான் ஆட்டுக்குட்டியானவரை பார்க்கிறான். தனித்திருக்கும் போதுதான் பிதாவின் மகிமையை பார்க்கிறான். தனித்திருக்கும் போதுதான் குத்து விளக்குகளை பார்க்கிறான். தனித்திருக்கும் போதுதான் பரலோகத்தின் கட்டடத்தின் அளவையே அளந்து எடுக்கும். அப்போ இந்த தனித்திருக்கிற அனுபவம் ஒரு சாதாரண அப்போஸ்தலனை தேவனுடைய அப்போஸ்தலனாகவும் பரிசுத்தவானாகவும் மாற்றிவிடும். அப்ப யாக்கோபு நல்ல குணசாலி, நல்ல கூடாரவாசி என்பதற்கு இந்த தனித்திருக்கிறது ஒரு அனுபவம். கூடாரவாசி என்பதற்கு அவன் நல்ல சமையல் தெரியும். குணசாலி என்பதற்கு அவன் நல்ல தனித்திருக்கிறவன். அப்போ நல்ல வேலையும் செய்ய தெரிய வேண்டும், அதோடு தனித்திருக்கவும் தெரிய வேண்டும். இந்த ரெண்டும் இருந்தால் நாம் குணசாலியாகவும் மாறலாம், கூடாரவாசியாகவும் மாறலாம். மற்றும் இந்த குணசாலியை குறித்து இன்னும் சில வேறு குணசாலிகளை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால், தேவனுடைய வருகை தாமதிக்குமானால், ஜீவகாலம் அதிகரித்தால் நாளைக்கு வேறு குணசாலியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இப்போது இருக்கிற இடங்களிலே எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி உற்சாகமாய் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே, யாக்கோபு சமைத்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி, அவன் சமைத்த சமையல் எப்படிப்பட்ட சமையல், எதை கொண்டெல்லாம் சமைத்தான் என்கிற எல்லாவற்றையும் வேதத்தின் வெளிச்சத்தோடு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. யாக்கோபு தனித்திருந்ததை போல எங்க ஜீவியம் தேவனோடு தனித்திருக்கிற நல்ல அனுபவமாய் மாறட்டும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் மீண்டும் ஒரு விசையாய் நாங்கள் ஒருமனப்பட்டு உங்களுடைய சமூகத்தில் ஓரிடத்தில் வந்து உங்களுடைய பொற்பாதத்தை பிடித்து உங்களுடைய வேதத்தின் சத்தியங்களை கற்றுக்கொள்ள, ஆண்டவரே, குணசாலி என்பதின் மற்றொரு சத்தியத்தை புரிந்து கொள்ள உதவி செய்தி. இந்த செய்தி ஆண்டவரே வழக்கத்தின்படியான செய்தியால் இல்லாமல் இது உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்க, ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை உருவேற்படுத்தட்டும். யாக்கோபு எப்படி நல்ல குணசாலியோ, எப்படி நல்ல கூடாரவாசியோ, அந்த கூடாரவாசியின் தன்மையும் குணசாலியின் குணமும் உங்களுடைய பிள்ளைகளுக்குள் உண்டாகட்டும். எல்லாவற்றை விட இயேசுவாகி நீர் தனித்திருந்ததை போல, பத்மித்துவி யோவான் தனித்திருந்ததை போலவும் நீ தனித்திருந்ததனால் பிதாவை கண்டி, யோவான் தனித்திருந்ததனால் பரலோகத்தையே கண்டார். அப்படிப்பட்ட பரிசுத்த தனித்திருத்தல் எங்க ஜீவியத்தில் உண்டாவதாக உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். இரவில் நல்ல நித்திரை தாரும். இந்த குளிர் காலத்தில் உடைய பிள்ளைகளுடைய சரீரங்கள் தேவனுடைய தயவினால் அனல் உண்டாவதாக தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.